உமன் இண்டிபெண்டன்ஸ்னு சொல்லும்போது எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு மனசில் தோன்ற ஒரே விஷயம் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ். மை blending moment happened at the very first time I realized about the importance of independence. இண்டிபெண்டன்ஸில் 2 வெரைட்டி இருக்குது. ஒன்று ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ், இன்னொன்று எமோஷ்னல் இண்டிபெண்டன்ஸ். ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் எமோஷ்னல் இண்டிபெண்டன்ஸ்னால் என்ன? நான் சொல்கிறேன். எமோஷ்னல் இண்டிபெண்டன்ஸுன்றது நமக்கு பிடிச்ச விஷயங்களையோ இல்லை நமக்கு பிடிக்காத விஷயங்களையோ நம்மளே முடிவெடுத்து செய்கிறது. அதாவது நமக்கு பிடிச்ச விஷயங்களை எனக்கு பிடிக்கும்னு நான் செய்கிறதுக்கும், பிடிக்காத விஷயத்த நான் செய்யவே மாட்டேன், நான் ஸ்ட்ராங்காக நிற்கிறதுக்கும் மற்றவங்க எனக்கு கொடுக்குற ஃப்ரீடம் தான் எமோஷ்னல் இண்டிபெண்டன்ஸ். நான் எமோஷ்னலி ரொம்பவே டிபெண்டபிள் பர்சன் தான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, எடுக்க வேண்டிய எல்லா டெசிஷனுக்குமே என்னை சுற்றி இருக்கவங்க எனக்கு பெர்மிஷன் கொடுக்கணும், என்னை பெர்மிட் பண்ணணும், அவங்க சப்போர்ட் பண்ணணும், அவங்க என் கூடவே இருக்கணும்னு நான் ரொம்பவே ஆசைப்படுவேன். அண்ட் அது நடக்கலைன்னா நான் அதை பண்ணவே மாட்டேன். எப்படின்னா, எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் சொன்னால் ஓகே நீ பண்ணு, நான் கூட இருக்கேன்னு சொன்னால் தான் நான் பண்ணுவேன், இல்லைன்னா நான் பண்ணவே மாட்டேன். அது எந்த அளவுக்கு போய் நின்றுச்சுன்னா, என்னோடய கெரியரவே நான் சூஸ் பண்ணும்போது எனக்கு பிடிச்ச கெரியர் ஒன்றுன்னு இருக்கும்போது என்னை சுற்றி இருக்கவங்க பேரண்ட்ஸாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், பார்ட்னர் யாராக வேணா இருக்கட்டும், அவங்க இதை பண்ணாதுன்னு சொன்னால் அதை முழு மனசோடு என்னால் பண்ணவே முடியல. ஏன்னா நான் எமோஷ்னலி ரொம்ப டிபெண்டபிளாக இருந்திருக்கேன். ஸோ அது ஒரு கட்டத்தில் இப்போ பிடிச்சதவே பண்ணிடலான்னு சொல்லி அவங்க காட்டின பாதையில் நான் போகும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது, நமக்கு பிடிச்சதை பண்ணவே முடியலன்ற ஸ்ட்ரெஸ் இருக்குது இல்லைங்களா, அது ரொம்பவே கொடுமையாக இருக்கும். அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் செல்ஃப் லவோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு. ஏன்னா எனக்கு என்ன வேணுன்றதை நான் தான் டிசைட் பண்ண முடியும். உங்கள் கூட இருக்க பேரண்ட்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ இல்லை உங்கள் சரௌண்டிங்ஸ்லேயோ உனக்கு இது நல்லா இருக்கும், உனக்கு இது பெட்டராக இருக்குன்ற ஆப்ஷன்ஸ் சொல்லலாமே தவிர இதை நீ பண்ணி தான் ஆகணும்னு யாருமே உங்களை கட்டாயப்படுத்த முடியாது. அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டு, சரி ஓகே நம்மளுக்காக நம்ம தான் நிற்கணும், ஐ ஷுட் ஸ்டாண்ட் ஃபார் மை செல்ஃப் அப்படின்னு சொல்லி வீட்டை எதிர்த்து, ஃப்ரெண்ட்ஸை எதிர்த்து, என்னை சுற்றி இருக்க ஃபேமிலி சரௌண்டிங் எல்லாரையும் எதிர்த்து எனக்காக ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சேன். என்னோடய கெரியரை எனக்கு பிடிச்ச மாதிரி நான் செலக்ட் பண்ணேன். அந்த டைமில் தான் எனக்கு செல்ஃப் லவோட இம்பார்ட்டன்ஸ் எந்த அளவுக்கு வேணுன்றது புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ செல்ஃப் லவ்வை நீங்கள் செலக்ட் பண்ணும்போது இந்த சொசைட்டி உங்களை ரொம்ப கெட்டவங்களாக கூட போர்ட்ரே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களோட முடிவை தப்புன்னு சொல்லி திரும்ப அவங்க முடிவே நீங்கள் எடுக்கணுன்றதுக்காக உங்களை மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் அது எதையுமே நீங்கள் எதிர்பார்க்காம செல்ஃப் லவ்வை, அதாவது உங்களை நீங்களே கடைசி வரைக்கும் சூஸ் பண்ணி உங்களுக்காக நீங்கள் ஓடினீங்கன்னா உங்கள் லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ ஐ சூஸ் மை செல்ஃப் ஓவர் ஆல் மை ஸ்ட்ரகிள்ஸ். மை blending moment happened at the very first time I choose myself. Thank you.